இத்தனை நாள் நான் இண்டஸ்ட்ரியில் போராடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு நல்ல நடிகனாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான். அந்த ஆசை வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு. விஜய் சேதுபதி சார், நான் சொன்ன மாதிரி என்னுடைய தம்பி பாவி சிம்மா, கருணா தம்பி, எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். ஒரு 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 விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்டையர் யூனிவர்ஸில் இருக்க எல்லா விஷயங்களுமே அதுக்கு வந்து ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் டே மணிரத்னமாக கார்த்திக் சுப்ராஜ் சார் இதை பண்ணியிருக்காரு. ரொம்ப இப்போ ஜென்ரலாக தியேட்டருக்கு போனால் இப்போ தான் டேரக்டர் சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்குது சார், ஹீரோ அடித்தா போய் ஃபைட்ரு கீழே விழுந்து திருப்பி பவுன்ஸ் ஆகி திருப்பி வந்து விழுந்ததெல்லாம் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸு ரொம்ப டயர்டாகிடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அந்த டைமில் ஒரு ஃப்ரெஷ்ஷான தாட்டோட வர எந்த படமும் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணப்படும். சில டைரக்டர்ஸ் வந்து ஜென்ரலாக எல்லாருமே டைட்டில் மட்டும் மாற்றி வச்சுருப்பாங்க, கதை ஒன்றாவே இருக்கும். பட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கான்செப்டாக பண்ணுறாரு. ஆக்சுவலாக நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், பாரதிராஜா சார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புது பசங்களும் வந்து படம் எடுக்கலான்னு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி ஒரு பெரிய ரெவல்யூஷனரி ஸ்டெப் எடுத்தார். அந்த மாதிரி டைரக்டர் பிசாவில் அவரும் சிவிகுமார் சாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வந்து டிஜிட்டல் படம் வர்றதும், இன்றைக்கி இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமே இவங்க 2 பேர் தான். அந்தளவுக்கு ஆயிடுச்சு. பட் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது எனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இத்தனை நாள் நான் இண்டஸ்ட்ரியில் போராடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு நல்ல நடிகனாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான். நான் டைரக்டர் ஆனதும், நான் ப்ரொடியூசர் ஆனதும், நான் எல்லா வேலைகள் பண்ணது எல்லாமே இது வந்து ஒரு நடிகனாக என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. நான் எப்போ ஒரு நல்ல நடிகனாக நான் அங்கீகரிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சின்னா, ஒரு ட்ரெண்டியாக சக்ஸஸில் இருக்கிற ஒரு தனக்குன்னு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற ஒரு பெரிய டைரக்டர் என்னைக்கு என்னை நடிகனாக புக் பண்ணுறாரோ அன்னைக்கு தான் நான் ஒரு நல்ல நடிகனாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றது எனக்கு உண்டானது. அந்த ஆசை வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் நிறைவேற்றி வச்சுருக்காரு. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஸ்டெப் அஸ் அன் ஆக்டர். இருக்கலாம், நியூவில் நடிச்சிருக்கேன், எல்லாம் ஓகே, எல்லாரும் நியூவிலே சின்ன பசங்களாம் மிமிக்ரியெல்லாம் பண்ணாங்க. பட் இண்டஸ்ட்ரியில் உள்ள இயக்குனர்கள் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தை ஒரு நல்ல ஒரு நடிப்பை சூர்யாட்டிருந்து வாங்க முடியும் அப்படின்னு நம்பி என்னை வந்து சூர்யா வச்சு நல்ல படம் எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையை மற்ற இயக்குநர்களுக்கும் கொடுக்குற வகையில் இறைவி வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் எனக்கு மிகப்பெரிய ஃபேவர் பண்ணியிருக்காருன்னு தான் ஐ ஃபீல் வெரி எமோஷ்னல் ஃபார் திஸ் மூமெண்ட். ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சேதுபதி சார், நான் சொன்ன மாதிரி என்னுடைய தம்பி பாவி சிம்மா, கருணா தம்பி, எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். அஞ்சலி அண்டு பூஜா அண்டு கமாலினி முகர்ஜி எல்லாருமே ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸ். ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்டையர் யூனிவர்ஸில் இருக்க எல்லா விஷயங்களுமே அதுக்கு வந்து ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட தாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, ஒரு தாயை நீ மதிப்பது உண்மை என்றால் உன் மனைவியும் நீ மதிக்கணும். ஏன்னா உன் மனைவி உன் மகனினுடைய தாய், உன் மகளினுடைய தாய். அது மனைவின்றதுனால நீ அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது அப்படின்றத அந்த படத்துடைய மிக அருமையான கான்செப்ட். ஒரு விஷயம் என்னைக்கு நமக்கு உடமையாகிடுதோ அதில் நம்ம அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் ஒரு ஒய்ஃப் அப்படின்னு ஒரு பெண் ஆகிட்டதும் அவளுடைய உணர்வுகளை வந்து நம்ம பாசம் கொடுக்கணும், நம்ம வீட்டில் பணம் கொடுக்குறோம், அதெல்லாம் ஓகே. பட் உணர்வை மதிக்கிறது இல்லை அப்படின்றத ஒரு மிரராக காட்டி உங்களை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்டோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கார்த்திக் சுப்ராஜ் சார் டைரக்ட் பண்ணாலே அது வந்து ட்ரெண்டியாக இருக்கும். அந்த ட்ரெண்டி ஸ்டைலில் ஒரு அழகான ஒரு கவிதையாக ஒரு மாடர்ன் மகேந்திரன், ஒரு மாடர்ன் டே மணிரத்னமாக கார்த்திக் சுப்ராஜ் சார் இதை பண்ணியிருக்காரு. ரொம்ப கேமராமேன் சார், டான்ஸ் மாஸ்டர் சார், எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இருக்கிற சார், சவுண்ட் டிசைனர்ஸ். இப்போ இந்த பிச்சைக்காரனுக்கு அப்புறம் அதான் சொன்னேன்ல, நல்ல விஷயம் நடக்கணும், நல்ல விஷயங்களாம் ஒன்றா சேரும்னு. அந்த மாதிரி பிச்சைக்காரன் படத்தை எடுத்து ஹிட்டு கொடுத்து அவங்களும் இந்த படத்துக்குள்ளே உள்ள வந்திருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஆக்டராக பார்த்தீங்கன்னா அஞ்சலியெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண க்ளோஸ்அப்பில் எதுவுமே முக அசைவுகளே கொடுக்காம சின்ன லுக்லேயே ஷீ கேன் கன்வே கிரேட்டஸ்ட் திங்ஸ். அந்த மாதிரி வெரி குட் ஆக்ட்ரஸ். அந்த பூஜாவாக இருக்கட்டும், அவங்களும் நல்லா நியூ கமர்னா கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கமாலினி முகர்ஜி டிட் அ வெரி குட் ஜாப். அண்ட் தேங்க்ஸ் டு சிவிகுமார் சார் அண்ட் அபி சார் அண்ட் ஞானவேல் ராஜா சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.
என்னுடைய கனவில் முதல் பாதையை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த இரவி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்படி என்னோட பயணம் நடிகராக என்னோட பயணம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு செகண்டாவது நம்ம கூட இருக்கிற பெண்களை ஒத்து கவனிப்போம் தோண வைக்கும் இந்த படம். மனைவியோ இல்லை காதலியோ இல்லை மகளோ சகோதரியோ இல்லை அம்மாவோ அவங்கள பற்றின ஒரு படம். அது நம்ம கவனிக்காமல் விட்ட ஒரு பக்கத்தை பற்றின படம் கூட அது சொல்லாது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி தான். அது படங்கள் டைரக்ட் பண்ணதுக்கப்புறமா மியூசிக்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு மனுஷனால் இவ்வளோ தன்மையாக சாதாரணமாக இருக்க முடியும்னா அந்த மனுஷன் பேர் எஜே சூர்யான்னு சொல்லலாம். இரவி படம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் அறிவு வந்திருக்கும் நம்புகிறேன் அவனுக்கு. கார்த்தி வந்து அந்த மாதத்தில் எட்டி உதச்சிட்டாப்புல. ஆக்சுவலாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு மூடு இல்லை, எனக்கு வரமாட்டேங்குது கார்த்தி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு.